தெய்வமாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காலைகளில் அனைத்து வைணவ கோயில்களிலும் இசைக்கப்படும் பெரும் சிறப்பு வாய்ந்த திருப்பாவையை பாடலாகவும் விளக்கமாகவும் இப்போது கண்டு மகிழலாம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது திருவம்பாவை என்று மாணிக்கவாசகரால் இயற்றப்பட்ட ஒரு தொகுப்பு. திருவம்பாவை எப்போ பாடுவோம்? மார்கழி மாதம் வந்ததுக்கப்புறம் தான் அதை நினைப்பே வரும் நமக்கு. மார்கழி மாதம் அப்படின்னா என்னெல்லாம் வரும் ஞாபகத்துக்கு? பொங்கல் ஞாபகத்துக்கு வரும் நிறைய பேருக்கு. குளிர், அந்த குளிரில் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கலாம் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும். மார்கழி மாதம் வந்து அப்பா பனியாக இருக்கும், வெளியிலே போக முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அதில் பல விஷயங்கள் இருக்குது, பல சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றது. இப்போ கண்ணபிரான் என்ன சொல்கிறாரு? மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். மாதங்களில் மார்கழியாக இருக்காருன்னா அப்போ அவரே அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த மாதத்திற்கான சிறப்பு என்பது தனித்துவமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதிலேயே அது தெரிகிறது. இப்போது திருவம்பாவை அப்படிங்கிறது மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் பாவித்து பாடப்பெற்ற பாடலாகும். இப்போ இந்த திருவம்பாவை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காலத்தில் நமது பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாவை நோன்பு என்ற ஒரு நோன்பு நோற்பாங்க. பாவை நோன்பு எதற்கு அப்படின்னா, தான் ஒரு கன்னிப்பெண்ணாக இருந்தால் தனது காதலனை அடைவதற்காக வேண்டி அம்பாளிடம் தனது கோரிக்கைகளை வைத்து விரதம் மேற்கொள்வது அப்படிங்கிறதான் இந்த பாவை நோன்பு அப்படிங்கிறது. இந்த பாவை நோன்பு மேற்கொள்ளும் காலத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இறை சிந்தனையோடு எப்படி நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு. அது இந்த திருவம்பாவையை இணைத்து அவர்கள் இந்த அதிகாலை பொழுதில் இறைவனின் நாமங்களை சொல்வதற்கு இந்த திருவம்பாவையை தங்களுக்கான ஒரு பாடல் தொகுப்பாக பயன்படுத்தி வந்தாங்க. இப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய நம்ம செஞ்ச சாதனைகளா அப்படின்னு நினைக்கிறோன்னா, நல்லா தூங்கணும் அப்படின்னு தான் நமக்கு மிச்சம் இருக்கும் 30 நாளும். அதில் ஓசோன் லேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க பெரியவங்களாம். அந்த ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று, பனிக்காற்றானது நமது உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. நன்மை பயக்கக்கூடியதுன்னா எப்படி? அந்த காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது நமது உடலுக்கு பல நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறுகிறது. அறிவியலாளர்களும் அதான் சொல்கிறாங்க. அந்த காற்றை வந்து நாம் தூய்க்க வேண்டும். காலையில் எழுந்தோன்னே நடைப்பயிற்சி மேற்கொள்வது, அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த நேரத்தில் அந்த காற்றை நம்ம உள்வாங்கும் பொழுது நமக்கான உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீர்பெறும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சிவபெருமானின் அணுக்கத்தொண்டனான மாணிக்கவாசக பெருமான் திருவம்பாவை அப்படிங்கிற பாடலை பாடுறாரு. அந்த பாடல்கள் 20 பாடல்களாக வருகிறது. 20 பத்திகளாக வந்து இறைவனை பற்றி எப்படி அவரை தேடி சென்று நாம் அடைவது அப்படிங்கிற தொகுப்பாக இருக்குது. திருவம்பாவையை பொறுத்த வரைக்கும் தோழிகள் தனது சக தோழியை அதிகாலை பொழுதில் எழுப்புறது, துயில் எழுப்புவது இங்கே பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா எப்படி வீதி வழியாக சென்று திருக்கோயில்களுக்கு சென்று நமது வேண்டுதல்களை இறைவன் முன் நாம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்காங்க. இதில் இந்த பாவை நோன்பு அப்படிங்கிறது அம்பிகையை தனது மனதுக்குள்ளே நினச்சி அதிகாலை பொழுதில் குளித்து வேறு ஆடைகள் மாற்றி அந்த தான் வணங்கக்கூடிய அம்பிகையை முன்னே வைத்து அதன் முன் தனது கோரிக்கைகளை எல்லாம் வைத்து அதன் பின்பாக வீதி வழியே சென்று தனது சக தோழிகளுடன் பெண்கள் சென்று வீதி பாடல்களை பாடிப்போவாங்க. அதில் இந்த திருவம்பாவையும் ஒரு தொகுப்பாக இருக்குது. இப்போ தனது வேண்டுதல்கள் என்ன, கன்னி பெண்கள்லாம் தனது காதலனை கைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. அன்னையர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? தனது குழந்தை நல்லா இருக்கணும், தன்னோட கணவர் நல்லா இருக்கணும், அவங்க ஆரோக்கியம் சிறக்கணும், தனது இல்லறத்தில் எப்பொழுதும் சுபிட்சமாக இருக்க வேண்டும், மங்களமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குழந்தை நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, நல்ல மேல்நிலைக்கு வரணும், படித்து பெரிய ஆளாகணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அந்த வேண்டுதல்கள்லாம் வச்சு இந்த நோன்பை நோற்கிறாங்க. இப்போ இது போன்ற ஒரு காலங்களில் திருவம்பாவை அப்படிங்கிற பாடல் தொகுப்பு நம்ம பாடுறது சிறந்ததாக கருதப்படுகிறது.
கண்ணபிரான் வந்து மார்கழி மாதமாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சிவபெருமான் வந்து காணுதற்கு அரியவன். சிவபெருமானை யாராலையும் எளிதிலெல்லாம் பார்த்துட முடியாது. அதற்கு ஏன் பார்க்க முடியாது? அந்தளவுக்கு நாம் எல்லாவற்றையும் துறந்த ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். எதுவுமே நமக்கு தேவையில்லை, எல்லோரும் இறைவனாக பாவிக்க வேண்டும். உங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கார், எனக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். வள்ளலார் பெருமான் சொன்னது போல் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு பயிருக்கு அவர் ஒரு இரக்கம் காட்டுறார். அப்படிங்கும் பொழுது நாம் நம்ம சக மனிதர்களுக்கும் மற்ற பிற உயிரினங்களுக்கும் நாம் இரக்கம் காட்ட வேண்டும், இரக்கம் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் இறைவன் சிவபெருமான் இறங்கி வந்து நமக்கு அருள் புரியறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். சிவபெருமான் ஒரு தடவை கைலாயத்தில் தன்னை நோக்கி தன்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு பெரிய நிலைக்கண்ணாடி இருக்குது, அதில் தனது உருவத்தை பார்க்குறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு பிம்பம் வெளியில் வந்துடுது. அந்த பிம்பம் வெளில வந்து ஒரு குழந்தையாக மாறுகிறது. அந்த குழந்தை அங்கே சிவனுக்கே தொண்டு புரிந்து, ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரு குழந்தையாக மாறி வருது? சிவபெருமான் அந்த தனது முகத்து அழகை பார்த்து, எவ்வளவு சுந்தரமான வதனம், இது எவ்வளவு சுந்தரமான திருமேனி அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்படி நினைக்கும் பொழுதே அந்த உருவம் கீழே இறங்கி வருகிறது, அந்த கண்ணாடியை விட்டு வெளியே வருகிறது. அப்படிப்பட்ட அந்த உருவம்தான் சுந்தர வதனம் என்று சொன்னார் இல்லையா? அதனால் அந்த சுந்தரராக அவர் அவதரிக்கிறார். சிவபெருமானே சுந்தரமூர்த்தி நாயனாராக அவதரிக்கிறார். இப்போ அந்த குழந்தை அங்கேயே இருந்து சிவபெருமானுக்கு பணிவிடையெல்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது வளர்ந்து வருது. ஒரு வாலிப பருவம் எய்தும்போது அங்கே சிவபெருமானுக்கு கால் கையெல்லாம் அமுக்கி விடுறது, அவருக்கு நந்தவனத்தில் போய் புஷ்பங்கள்லாம் பறிச்சுட்டு வந்து அவருக்கு சாத்துறது, இது மாதிரியான பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போது அதே சமயத்தில் அம்பாளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் அங்கே அவங்களுக்கு பணி செஞ்சிகிட்டு இருக்காங்க. இப்போ அவர்கள் பால் இவர் காதல் உருகிறார். 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் மேலேயும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு காதல் ஏற்படுகிறது. அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, எப்போது நீ வந்து இது போன்று என் காலடியின் கீழ் இருக்கும் தருவாயிலும் வேறொரு பெண்ணை, அதாவது மற்றவர்களை மனதால் நினைத்தாயோ அப்போதே உனக்கு பிறவி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்த திருவிளையாடலை அங்கே நிகழ்த்துகிறார் சிவபெருமான்? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை அவருக்கு வருத்தணும்னு ஏதாவது எண்ணமா? கிடையாது. அதாவது தேவாரம் பாடப்பெற்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மூவர்கள் பாடிய தேவாரம் இருக்குது. அதில் அப்பர் ஞானசம்பந்தர் பாடினது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, இறைவனை பற்றியே துதித்து பாடினார்கள். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்த பெருமானும் சிவபெருமானை பற்றியே பாடிட்டு இருந்தாங்க. இப்போது சிவபெருமானுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், நமக்காக உயிரையே நீத்த தனது உடற்பொருள் ஆவி எல்லாவற்றையும் கொடுத்த நாயன்மார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர்கள், அதாவது நாயன்மார்களெல்லாம் என்ன சொல்லுவோம், அடியார்கள்னு சொல்லுவோம். அந்த அடியவர்களை பற்றி பாடக்கூடிய ஒருவர் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த திருவுள்ளம் தான் சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவபெருமானே இந்த பூலோகத்தில் போய் பிறந்து தன்னை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அவருக்கு தருது. இப்போ அது ஆசையருமின் ஈசனோடு ஆகினும் ஆசையருமின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஈசன் சிவபெருமான் காலடியில் இருக்கும் தருவாயிலும் நமக்கு ஆசை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அதன் பொருள். அதை உணர்த்துவதற்காக தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு பிறப்பு தருகிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் எதுக்காக இந்த மார்கழி பஜன்லாம் பண்ணுறாங்க? சிவபெருமானை நோக்கி நம்ம பிரார்த்தனை செய்கிறோம், அவரை நோக்கி பாடுறோம். இப்போ இந்த பாடல் எப்படி பாடுவது என்பதை நம்ம பார்ப்போம். திருவம்பாவை முதல் பாடல் தொகுப்பை இன்றைக்கி பார்க்கலாம். ஆதியும் மந்தமும் இல்லாரும் பெரும் சோதியை யான் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். ஆதி அந்தம் ரெண்டுமே இல்லாத அரும்பெருஞ்சோதி சிவபெருமான் வந்து ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவர் பிறப்பற்ற நிலையில் இருப்பவர். அவர் முக்காலமும் கடந்தவர். அவருக்கு காலமும் கிடையாது. அதனால் ஆதி அந்தம் இல்லாத ஒரு அருட்பெருஞ்சோதி அவர். மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான். இது போன்று நாங்கள் ஆதி அந்தமே இல்லாத ஒரு சிவனை பற்றி பாடிக்கிட்டு வரோம் வீதி வழியாக. மாதே
உனது காது என்ன கேட்காத காதோ, உனது காதுகளில் ஏதோ அடைத்திருக்கிறதோ என்ற பாங்கில் அவரது தோழிமார்கள்லாம் கேட்கிறாங்க. அதுபோன்று இந்த பாடல் புனையப்பட்டிருக்கு. மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய். மாதேவன் வார்கழல்கள், அந்த இப்பேற்பட்ட சிறப்புடைய சிவபெருமானின் அவரோட நீள்கழல்கள் என்று சொல்லக்கூடிய பாதங்களை வாழ்த்துகின்ற அந்த பாடல்களை உனது செவி கேட்க மறுக்கின்றதோ என்று தோழிகள் பாடுகிறார்கள். வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. இது போன்று நாங்கள் பாடிக்கொண்டு வரும்பொழுது சக தோழி ஒருத்தி தனது படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது விம்முகிறாள். இறைவனின் நாமத்தை கேட்டு அவளுக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது, விம்முகிறாள். தன்னோட நிலையை மறந்து அப்படியே ஓடி வரா. வெளில வந்து கதவை திறந்து கீழே விழுந்து புரண்டு அழுகிறாள். அவளுக்கு தொண்டை அடைக்கிறது. இறைவனை வந்து நினைப்பு அவளுக்கு அதிகமாக வந்துருச்சு. இறைவனை பற்றிய நினைப்பு அதிகமாக வந்துருச்சு. நமக்கெல்லாம் என்ன நினைப்பு வருது? நல்லா மார்கழி மாதத்தில் பனியில் குளிருக்கு, நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருப்போம். காலையில் யாராவது எழுப்பி அம்மாவோ இல்லை மனைவியோ யாராவது வந்து காஃபி கொடுக்க மாட்டாங்களா? பல்லு கூட தேய்க்காமல் காஃபி குடிக்கக்கூடிய அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இது வந்து இந்த பாடல் வந்து கேட்பதற்கு கொஞ்சம் கடினமாக தோணும். ஆனால் நாமும் எழுந்து நமது கோரிக்கைகள் எல்லாம் இறைவன் முன் வைக்கும் பொழுது நமக்கு இறைவன் எல்லாவற்றையும் அருளுவதற்கு தயாராக இருக்கிறார். போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன். இப்படி கேட்ட பாடலை கேட்டவுடன் நின்றுட்டே அழறா, கீழ் விழுந்து பிறண்டு அழறா அந்த பெண் அப்படின்னு சக தோழிகள்லாம் மற்றொரு தோழியை எழுப்பும் பொழுது இந்த வாசனங்களை எல்லாம் சொல்கிறார்கள். ஏதேனும் மகள் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோரெம்பவாய். இதெல்லாம் சொல்லியும் ஏதோ யாருக்கோ சொல்கிறாங்கப்பா, நம்ம இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு படுத்து தூங்கிட்டு இருக்கியே, இது என்ன நிலைமை? இதுதான் உன் நிலைமையா தோழி அப்படின்னு சக தோழிகள்லாம் தனது தோழியை வாஞ்சையுடன் நோக்கி பல விதமான சொற்களை சொல்லி அவளை எழுப்ப முயல்கிறார்கள். அப்போது இவள் அங்கிருந்து எழுந்து ஓடி வருகிறார். வந்து இறைவனின் நாமத்தை பாடணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ள மேலிடுது. மறுபடியும் இந்த பாட்டை நம்ம பார்ப்போம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன். மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய். வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன். ஏதேனும் மகள் கிடந்தால் என்னே என்னே இதயந்தோழி பரிசேலோரெம்பவாய். இப்படியாக மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இப்படியும் துயிலுற்று இருப்பியா? இறைவன் நாமத்தை கேட்டும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னா அது என்ன மாதிரியான எத்தகைய ஒரு தன்மையை நமக்கு தரும்? நமக்கு நிறைய கோரிக்கைகள்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த மார்கழி மாத பொழுதில் அதிகாலை பொழுதில் இறைவன் நாமத்தை சொல்லி அவரது நீள்களை பற்றி நாம் நல்லவனவற்றையெல்லாம் அடையணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இதில் விதைக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இன்றைய முதல் நாள் பாடலில் இத்துடன் இது நிறைவு பெறுகிறது. நாளை 2ஆம் பாடலில் நாம் சந்திப்போம்.